ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? அன்அஃபிஷியலாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு போஸ்ட் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து வெளியே துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஐஸ் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்குது. இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருக்குது. அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி போயிட்டு யாரெல்லாம் இல்லீகலாக இருக்காங்களோ அவங்கள வந்து பிடிச்சி அவங்க டீபோர்ட் பண்ணுறது அவங்க ஒர்க்காக இருக்குது. அண்ட் இதில் ஒரு சின்ன சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அது அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இதை பற்றி ஒரு விஷயங்கள் என்னென்ன, இதனால் வந்து நார்மல் வீசா ஹோல்டருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதை ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து ஐஸ் ஏஜென்ட் எல்லாரையும் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நார்மலாக எங்கே போனாலும் சரி அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அப்ரோச் பண்ணும்போது எந்த மாதிரி கேள்வியில் அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு அது ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த இன்சிடென்ட்டை வந்து அவங்க யாரும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி போன இன்சிடென்ட் இல்லை. ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருந்ததுனால ஒரு சின்ன கொலாட்டரல் டேமேஜ் மாதிரி ஆன ஒரு இன்சிடென்ட் தான் இது. வந்து ஒரு லெசன் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் யாராவது நம்ம வந்து இதே சுச்சுவேஷனில் இருந்தனா எப்படி நம்ம அழகாக அவங்க பேசி அதை கன்வின்ஸ் பண்ணி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த டிஸ்கஷன். இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ். பாதிக்கப்பட்டவங்க வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு போஸ்ட் பண்ண அந்த ஒரு நியூஸை தான் சோர்ஸாக நான் எடுத்து இங்கே வச்சு பேசுகிறேன். ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த டீட்டெயில்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அவங்க சும்மா பொய் சொல்லுவோமே அப்படின்னு சொன்ன விஷயம் மாதிரி தெரியல. அது உண்மையாக நடந்த ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் படி அவர் வந்து ஒரு கிராசரி ஸ்டோர் போயிருக்காரு. அந்த கிராசரி ஸ்டோர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்க்கிங் லாட்டில் அவர் வந்து வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம கிராஸில் லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு காரில் ஏற போகும்போது சில ஏஜென்ட்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த உடையெல்லாம் போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் போட்டு வந்து நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்ம இந்த மாதிரி வந்து போலீஸை நம்ம வந்து டிராஃபிக் ஸ்டாப்பில் கேட்கும் போதும் சரி, இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு போலீஸ் நம்மளை ஸ்டாப் பண்ணி கேட்கும் போதும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்டாக இல்லை நான் யூஎஸ் சிட்டிசன் கிடையாது, நான் இங்கே வந்து லீகலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பர்ஸ்லாம் காமிப்போம். அவரும் வந்து பேப்பர்ஸ்லாம் வச்சிருந்திருக்காரு. ஆனால் இங்கே இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து H1B எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. பாஸ்போர்ட்டில் இருக்க ஸ்டாம்ப் வீசா வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. I-797 எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நாம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து H1B வந்து எக்ஸ்பயர் ஆகும்போது நம்ம எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளை பண்ணி இந்த ரிசிப்ட் நோட்டீஸ் வந்துட்டாலே 240 days வந்து யூஎஸ்குள்ளே லீகலாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ யூஎஸில் இருக்கிற நான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய அமெரிக்கன்ஸ்க்கு இதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ எனக்கு இந்தியன் வீசா டைப் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு இந்தியன் சிட்டிசன். என்னால் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கும்போது எனக்கு இந்தியன் வீசா டைப்பை தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே வராதனால நான் அதை தெரிஞ்சுக்கல. இதே சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்க அமெரிக்கன்ஸ்க்கும். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்போ வந்து H1B அப்படிங்கிறது வந்து இந்த பொலிட்டிக்கல் பேச்சில் நிறைய வரதுனால அவங்களுக்கு தெரியுது. இங்கே அந்த H1B தவிர்த்து வேறு ஏதாவது வீசா டைப் நீங்கள் ஒரு நார்மல் அமெரிக்கனை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் இந்த ஐஸ் ஏஜென்ட் இருக்காங்களே, இதுலேயும் வந்து ஒரு சில பேருக்கு அவங்க எப்படி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க ஓகேங்களா, அதில் வெரிஃபை பண்ணுங்கள். அதில் வந்து எக்ஸ்பயர்ட் அப்படின்னு மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் யூ கேன் கேப்சர் தெம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இண்டிவிஜுவல் வந்து அவர் வந்து H1B எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு, ரெசிப்ட் நோட்டீஸ் வச்சிருக்காரு. இருந்தாலும் அவங்க சிஸ்டமில் அவங்க என்ன டேட்டா பேஸை பார்த்தாங்கன்னு தெரியல. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அண்ட் யூர் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து இல்லைப்பா உன்னோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இல்லைன்னு வருது, ஓகேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதா அந்த போஸ்ட்டில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே H1B வீசாவில் இருக்கும்போது அவங்க எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் நம்ம அமெண்ட்மெண்ட்டில் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெசிப்ட் நோட்டீஸ் வச்சுட்டு 240 days வரைக்கும் லீகலாக இருக்கவும் முடியும், ஒர்க் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறது இங்கே நிறைய அமெரிக்கன்ஸ்க்கு தெரியாது. ஸோ இதனால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி இங்கே வந்திருக்கு. இது இன்னொருத்தவங்களுக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. இது வந்து எஸ்பெஷலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது DMV ஆஃபீஸில் கூட முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ரெசிப்ட் நோட்டீஸ் கொடுத்து இந்த H1B எக்ஸ்டென்ஷன் இருக்கும்போது ரெசிப்ட் நோட்டீஸ் கொடுத்தா அவங்க வந்து 1 மாதம் 2 மாதம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, டெம்பரரி அந்த டிரைவிங் லைசன்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து வீசா அப்ரூவ் ஆகி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போ அதையும் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி வந்து சில DMV ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட அந்த I-797 எக்ஸ்பயர் ஆயிருந்தாலே அவங்க ரெசிப்ட் நோட்டீஸை பார்த்துட்டு ரெசிப்ட் நோட்டீஸில் எக்ஸ்பைரி டேட்லாம் இல்லையே அப்படின்னு கேட்குற சில சிச்சுவேஷன் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு 2-3 ஆஃபீஸர் மேலே போய்ட்டு அவங்க வந்து ஓகே இது ரெசிப்ட் நோட்டீஸ் இருக்கா, ஓகே ஃபைன், இவங்க
இவங்க லீகலாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில கேசஸ்லாம் இருக்கும். இல்லைனா அவங்க வந்து சேவ் டேட்டா பேஸில் போயிட்டு என்ன எதுன்னு பார்க்கணுன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு செக் ரன் பண்ணி நீங்கள் அப்புறமா வாங்கன்னு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து டிஎம்பி ஆஃபீஸ்லேயே வந்து தெரியாது, அந்த லோ லெவல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இதே தான் வந்து இந்த ஐஸ் ஏஜென்சியோ இல்லை மற்ற வந்து இந்த ஏஜென்சிக்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் இருக்கும்போது அது வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் அந்த மாதிரி ஆஃபீஸருக்கு நின்று நிதானமாக நாம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அந்த இண்டிவிஜுவல் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்து என்ன கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஏதோ டிடென்ஷன் சென்டருக்கு அவரை கூப்பிட்டு போயிட்டாங்களாம். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து இவர் எவ்வளோ சொல்லியும் வந்து அங்கே இருக்கவங்களாம் கேட்கவே இல்லை. இல்லைப்பா எங்கள் டேட்டா பேஸில் இப்படி தான் வருது, இங்கே வி கேனாட் டு எனிதிங் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காரு, I-797 அந்த காப்பீஸ் இது எல்லாமே வச்சிருக்காரு, காரில் வந்து வச்சிருக்காரு, காமிச்சிருக்காரு. அவங்க எதுவுமே வந்து கண்டுக்கல, கொண்டு போயிட்டாங்க. அங்கே டிடென்ஷன் சென்டர் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் வந்து அவர் வந்து கொஞ்சம் நைஸாக இருந்தார். அண்ட் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு விசாரிச்சு, ஓகே உங்களோட சிஸ்டம் வந்து நீங்கள் லீகலாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சிச்சு, நாங்கள் வந்து ஒரு செக்ஸ் ரன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு 6 மணி நேரம் கழிச்சு அவர் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 மணி நேரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டியலாக இருந்திருக்கும் அவருக்கு. என்னடா அது நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம், லீகலாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் கிராசரி வாங்க வந்திருக்கோம், வீட்டில் வந்து புள்ள குட்டிங்களாம் இருந்திருக்கும், எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வந்திருப்போம், நம்ம என்ன ஆக போகுதோ, நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசுறது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 6 ஹவர்ஸ் எவ்வளோ ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாரு. பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்அவாய்டபிள் ஒரு கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டு த திங் இஸ் ரியல், அதனால் எல்லாருமே வந்து இது வந்து அவேராக இருங்க அப்படின்னு அவர் போட்டிருந்தார். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நீங்களாக அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு திடீர்னு நீங்கள் போகிறீங்க, அன்றாட லைஃபுக்கு வந்து கிராசரி ஸ்டோர் போகிறது, இல்லை வந்து ஃபியூவல் ஃபில் பண்ண போகிறது, இந்த மாதிரி வந்து விஷயங்கள் போகும்போது அவங்க வந்து திடீர்னு உங்களுக்கு ஏஜென்சி வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அப்படி ஏஜென்சி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கூட அவங்க வந்து அவங்களோட டியூட்டியை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸை நம்ம அப்ரோச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை காமாக ஹேண்டில் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேராக இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போவே நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஒருவேளை யாராவது ஃபாலோ பண்ணலன்னா இப்போ இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முதல்லே வந்து யூஎஸ்ஏஎஸ் வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே அட் எனி டைம் நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸை வச்சுருக்கணும். நீங்கள் வந்து இங்கே லீகலாக இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில மாதத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து I-797, அதுக்கப்புறம் அந்த வீசா காப்பி இருந்துச்சுன்னா அந்த வீசா காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் இஏடி கார்டு இருந்துச்சுன்னா இஏடி கார்டு, க்ரீன் கார்டு இருந்துச்சுன்னா க்ரீன் கார்டு, இது எல்லாமே வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அட் எனி டைம் ஒரு ஃபைலில் போட்டு நீங்கள் காரில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் இங்கே காரில் போவோம். ஸோ மிஞ்சி போனால் பார்க்கிங் லாட்டில் இல்லை கிராசரி ஸ்டோருக்குள்ளே போயிட்டு வரும்போது ஐசேஷன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா கூட நீங்கள் சிம்பிளாக காரில் என் டாக்குமெண்ட் இருக்குங்க நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கலாம். அவங்க வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்ன பண்ணுறதோ பண்ணுவாங்க. அண்ட் முக்கால்வாசி வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம் வச்சு வச்சுருவாங்க. அண்ட் இது வந்து இது நார்மல் ப்ராசஸ். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஏஜென்சிக்கு இந்த மாதிரி வந்து H1Bயில் இருக்கும்போது அந்த H1B எக்ஸ்டென்ஷன் ஃபேஸில் இருக்கும்போது ஒரு வேலை சிஸ்டமில் வந்து இல்லை அப்படின்னு கூட வரலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு சில ஆஃபீஸருக்கு தெரியாமல் கூட்டு போயிட்டாங்கன்னா கூட நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். இல்லாமல் வந்து அப்படியே சும்மா அப்படியே கிராப் பண்ணிலாம் கொண்டு போயிட மாட்டாங்க. அதனால் அந்த சிச்சுவேஷன் நினச்சி வருத்தப்பட வேண்டாம். பட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அட் எனி கிவன் டைம் உங்களோட பொசிஷனில் இருக்க வேண்டியது அவசியம். இது மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து நான் எல்லா டாக்குமெண்ட்டுமே டிஜிட்டலாக என் ஃபோனில் வச்சுருப்பேன், நான் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஃபோனில் எடுத்து காமிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்க. பட் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து ஃபிசிக்கலாக பிரிண்ட் எடுத்து காரில் வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஃபோன் வந்து டெட் ஆகலாம், இல்லை அவங்க ஃபோன் வந்து தொலைஞ்சு போகலாம், இல்லை அவங்க வந்து டிஜிட்டல் காப்பியாக இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வந்து இல்லை எங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் காப்பி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து ரூல் இருக்குது, அதனால் உங்கள் கையில் ஃபிசிக்கல் காப்பி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் காப்பி வச்சுக்கிறதும் ஆடட் அட்வான்டேஜ். வெறும் ஃபோனை மட்டும் நம்பி இருக்கிறது ஒரு நாட் அ குட் ஆப்ஷன். ஸோ அந்த ஃபார்மில் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும் இல்லையா, சரி கமெண்ட் செக்ஷன் திறந்து என்ன தான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனில் போட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ரெடிகுலஸாக இருந்துச்சு. எப்படின்னா இதுக்காக தான் நான் வந்து கிராசரி ஷாப்பிங்கே போகிறதில்ல, வால்மார்ட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கிராசரி ஸ்டோராக இருக்கட்டும் ஹோம் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது, அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் ஆகாது. ஏன்னா அதுக்காக வந்து
வந்து நீங்கள் ஒர்க்கு போகாமல், நீங்கள் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண போகாமல், இல்லை வந்து கிராசரி ஷாப்பிங் போகாமல் இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து லீகலாக இருக்கிறவங்க தான். யாரும் வந்து அப்படி வந்து என்ன சொல்கிறது, பேப்பரே இல்லாமல் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தாராளமாக அது போகிறது போகலாம். அதுக்காக வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்ன மாதிரி அப்படி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாம கீழே கரெக்டான டாக்குமெண்ட்டை வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டாலே இது எதுவுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது இல்லை. அதனால் இதை நினச்சி பெருசாக நீங்கள் வந்து பீதியாக தேவையில்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த சிச்சுவேஷன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது இந்த ஐசி ஏஜென்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஏஜென்சியோ ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பின்னாடி வரவங்க பார்த்து படித்து பயன்பெறட்டும். அண்ட் அது போக இந்த விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சால் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.